ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். தாய்க்கிழவி படம் பார்த்தேன். இது நான் வன்மத்தோடு பேசணுன்ற எனக்கு எண்ணம் கிடையாது. ஆனாலும் படம் எப்படி இருக்குன்றத ஒரு வார்த்தையில் ஒரு லைனில் சொல்லணும்னு பார்க்குறேன். தாய்க்கிழவி படம் பொறுத்த வரைக்குங்க ஒரு மொக்க படம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் சாகிற வரைக்கும் ஏன் சொத்தை நான் மட்டுமே அனுபவிப்பேன். ஆனால் அந்த மேக்கப்பை போட்டு அந்த நடிப்புன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதை ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதோ இன்னொரு அவை சண்முகையை பார்க்குற மாதிரி இருக்குது. சிலாங்கர் போய் எப்படி குரங்க வேஷம் போட்டு வந்து நின்று வாங்கினேன் தூபச்சலை எதுக்கு அன்றா இது. ராதிகாவும் சேர்த்தே நான் சொல்கிறேன், யாராவது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிக்கக்கூடாது. சிரிப்புன்றது படம் எடுக்கும்போது ஆடியன்ஸை சிரிக்கணும். நீங்களே சிரிச்சிப்பீங்க போல இருக்கு, ஒரு ஷூட்டிங்கில் சிரிச்சிப்பீங்க போல இருக்கு. அப்படி தான் இருக்குது. கதை இல்லை, கதை இல்லாதனால அங்கே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காமெடின்ற பேரை மொக்க போடுறானுங்க, ஆளாளுக்கு புதுசாக நம்மளை ரணகலமாக்குறானுங்க. எங்கள் ஆத்தா மூளைக்கு எடுத்த போட்டா இதில் ஏதாவது இடங்கிடம் தெரிய வாய்ப்பு இருக்கா? இந்த படத்தை ஆம்புலன்ஸ் டிரைவருங்க யாராவது போய் பார்த்தாங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவருங்க செருப்பால் அடிப்பானுங்க அந்த டைரக்டரை. விமர்சனம் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தயக்கம் எனக்கு இருந்தது, உண்மைதான். ஏன்னா எந்த சினிமாவும் எதிர்மறை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்ற அந்த கான்செப்ட் நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில நேரத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை படம் குறித்து பேச வேண்டிய சூழல் வருது. அது நெகட்டிவாக அமைஞ்சிடுதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சார் நெகட்டிவாக பேச மாட்டேன்றீங்க ஆனால் பேசுகிறீங்கன்றாங்க. ஆனால் தவிர்க்க முடியல, சில நேரங்களில் சில படங்கள் குறித்து பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இது நான் வன்மத்தோடு பேசணுன்ற எனக்கு எண்ணம் கிடையாது. ஆனாலும் படம் எப்படி இருக்குன்றத ஒரு வார்த்தையில் ஒரு லைனில் சொல்லணும்னு பார்க்குறேன். தாய்க்கிழவி படம் பொறுத்த வரைக்குங்க ஒரு மொக்க படம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு படம் ஒரு கடுமையான ஒரு உழைப்பை கொட்டி எடுக்கக்கூடிய படத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும். அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா பரவலாக மெஜாரிட்டியான மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் போய் சேரணும், அதை ஏற்றுக்கணும். நான் இந்த இடத்துல எங்கேயுமே ராதிகாவை நான் குறைய சொல்ல மாட்டேன். ஏன் குறை சொல்லணும்னா ஏதோ பயம் நினச்சிடாதீங்க. பயப்படுறது நம்ம பரம்பரைக்கே கிடையாது. ஏதோ நான் தைரியமாக சொல்லுவேன். ராதிகாவை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க, ரொம்ப உழைப்பை கொட்டியிருக்காங்க. எதுக்கு உழைப்பை கொட்டியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மேக்கப் பண்ணுறாங்க இல்லையா தாய்க்கிழவியாக காட்டுறதுக்கு, அதுக்கு உண்மையிலேயே ரொம்ப மெனக்கட்டு உழைச்சிருக்கிறாங்க அந்த மேக்கப்பை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு. ஆனால் அந்த மேக்கப்பை போட்டு அந்த நடிப்புன்னு வரும்போது பார்த்திங்கன்னா அதை ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதோ இன்னொரு அவை சண்முகையை பார்க்குற மாதிரி இருக்குது. பாட்டி சொல்லி தட்டாதே படத்தில் மனோரமாவை பார்க்குற மாதிரி அப்படி தான் இருக்க தவிர ராதிகாவுக்குன்னு ஒரு ஆக்டிங் இருக்குது. அது இங்கே மிஸ் ஆகிடுச்சு. வழக்கமாக வயதான பாட்டிகள் இந்த கூலிங் கிளாஸை போட்டுட்டு கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறது இதெல்லாம் பெரிய ஆக்டிங் சொல்ல முடியாது. இது எதனால் ஆக்டிங் இல்லாமல் போச்சுன்னா கதை இல்லாமல் போச்சு. கதை இல்லை, கதை இருந்திருந்தால் ஆக்டிங் இருந்திருக்கும். இங்கே கதை பார்த்திங்கன்னா யார் மனசுலையும் ஒட்டவே இல்லை. ஏதோ போகிற போக்கில் ஒரே லைனில் சொன்னால் ஒரு வயதான பாட்டி, அவங்களுக்கு 3 பிள்ளைகள் ஒரு பொண்ணு. அந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு புதையல் மாதிரி ஒரு சொத்தை இவங்க சேர்த்து வைக்கிறாங்க. அந்த சொத்தை பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இவங்க படுக்கையில் இருக்கும்போது, ராதிகா படுக்கையில் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் அதை அடையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது ஒரு நகைச்சுவைன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நகைச்சுவைன்ற பேரில் ஏதோ பண்ணுறாங்க. ஒருத்தன் கூட சிரிக்க வைக்கவே இல்லை. ராதிகாவும் சேர்த்தே நான் சொல்கிறேன், யாராவது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிக்கக்கூடாது. சிரிப்புன்றது படம் எடுக்கும்போது ஆடியன்ஸை சிரிக்கணும். நீங்களே சிரிச்சிப்பீங்க போல இருக்கு, ஒரு ஷூட்டிங்கில் சிரிச்சிப்பீங்க போல இருக்கு. அப்படி தான் இருக்குது. என்னவோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. படம் டைம் வேஸ்ட். நீங்கள் பணம் ஒரு பக்கம் வேஸ்ட்டாக இருக்கட்டுங்க, நம்ம நேரத்தை செலவிட்டு ஒரு 2.5 மணி நேரம் போய் உட்காரோன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும். அடுத்த காட்சி என்னென்னு ஆர்வம் இருக்கணும். ராதிகாவை எங்கே நடிக்க வச்சாங்க? ராதிகாவை படுக்க வச்சாங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சிக்காதீங்க. படத்தில் ஃபுல்லாக பாதி நேரம் அவங்க படுத்த படிக்கையாக இருக்கிறாங்க. இது வேறு, நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் வேறு மாதிரி போயிடுது சமயத்தில். நமக்கே இது தலைவிதியாக இருக்குது. அதாவது என்னென்னா அவங்க படுத்த படிக்கையாக இருக்கிற மாதிரி காட்சி. படத்தில் நடிக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு வரும்? ஒருத்தர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க, பக்கவாதம் படுத்துட்டாங்க, எப்படி நடிக்க முடியும்? யாராவது கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கள்.
பக்கவாதம் வந்து படுத்திருக்கிற வயதானவங்களுக்கு எந்த மாதிரியான அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு? யாராவது அந்த மாதிரி அனுபவிச்சிங்க? ராதிகாவுக்கு தெரியுமா, இல்லை இந்த இயக்குனருக்கு தெரியுமா? பக்கவாதம் வந்து படுத்தவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் எடுப்பாங்கன்னு பார்த்துங்க. இப்போது காசி படத்தில் கண் பார்வை இல்லாமல் நடிப்பார் விக்ரம். அந்த நடிப்பை பாருங்கள், எல்லாம் பேசும். கண் பார்வையற்றவர் என்னெல்லாம் பாவனை பண்ணுவாங்களோ அத்தனையும் பண்ணுவார் விக்ரம். ஸோ இதான் இப்படி ஒப்பிட்டால் தான் ஏதாவது சிக்கலாயிரும். அதே மாதிரி நீங்கள் அவை சண்முகில் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அட்டகாசம் கொளுத்தி போடுவார் கமல். இதில் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. சும்மா அந்த மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு வயதான வந்து ஒரு பாட்டியை நீங்கள் காட்டிட்டீங்கன்னா போதுமா? நடிக்க வேணாமா? அதுவும் நடிக்க தெரியாத ஒரு பெண் அவங்க ராதிகா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கேட்கறத விட அதிகமாக டெலிவரி பண்ணக்கூடியவங்க தான் ராதிகா ஆக்டிங்கில். அப்படிங்கும்போது இது வந்து என்னவோ பண்ணி வச்சுருக்காங்க. படம் வந்து வேஸ்ட்டுங்க டோட்டலாக. நான் அப்படி தான் நான் இதில் யாரையும் நான் வந்து தனித்தனியாக ஒரு நடிகராக சொல்ல மாட்டேன். கதை இல்லாதனால அங்கே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காமெடின்ற பேரை மொக்க போடுறானுங்க. ஆளாளுக்கு புதுசாக நம்மளை வந்து ரணகலமாக்குறானுங்க. இந்த முனிஷ்காந்துக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அவர் காமெடி பண்ணுறாராம்மா. அப்புறம் அதுதான் இந்த நடிகர்கள்லாம் நான் சொல்லவே விரும்பலை. அத்தனை பேரும் காமெடின்ற பேரில் நம்மளை போட்டு ரணகலம் பண்ணுறானுங்க அத்தனை பேருமே. அதனால் படம் வந்து டோட்டலாக வந்து வேஸ்ட்டுங்க. மெசேஜ் எதுவும் கிடையாது. இல்லை கடைசியாக வந்து ஒரு மறுமணம் குறித்து எப்பவுமே இந்த ராதிகா இருந்தாங்கன்னா அந்த மறுமணம்னு ஒன்று இருக்கணும் போல இருக்குது. அந்த மறுமணம்னு ஒன்று காட்டுறாங்க. அதை யாருமே ஏற்றுக்கலை. சராசரியாக எல்லா குடும்பங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஊதாரிகள் இருக்க தான் செய்கிறானுங்க. எல்லா குடும்பத்தையும் இருக்கிற ஊதாரியெல்லாம் பெண்கள் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கட்டினா இங்கே வாழ்க்கை முறையே சிதிலமாயிடும். டோட்டல் டேமேஜ் ஆகிடும். ஊதாரிகள் இருக்க தான் சொல்கிறாங்க. இந்த பெண்களில் கூட பார்த்திங்கன்னா வந்து குடும்பத்தை வந்து கவனிக்காத ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடிய பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த பணத்துக்கு ஆசைப்படுற பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. பெண்கள் கூட இருக்க தான் செய்கிறாங்க. ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்கிறாங்க. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் ஆசை பிடிச்ச பெண்களும் இருக்காங்க, பணம் ஆசை பிடிச்ச ஆண்களும் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் டைவர்ஷன் போனீங்கன்னா, மறுமணம் போனீங்கன்னா அவ்வளோதான். இங்கே டோட்டலாக அது ஒரு மோசமான ஒரு அசிங்கமான இருக்கிறாங்க. இதை எல்லாத்தோட ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன். இந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் அத்தனை பேரும் போய் செருப்பால் அடிப்பாங்க அந்த டைரக்டரை. அவன் பேர் என்னவோ அந்த டைரக்டர் பேர், அது நான் சொல்ல கூட விரும்பலை. உண்மையாக சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவருங்க யாராவது போய் பார்த்தாங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவருங்க செருப்பால் அடிப்பானுங்க அந்த டைரக்டரை. என்ன காட்டியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்கிட்ட வந்து வயதான பெற்றோருடைய பிள்ளைகள் வந்து அவங்க மூச்சை நிறுத்திடுங்கன்னு சொல்கிறாங்களாம். ஆந்தி வேலையே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வென்டிலேஷன் எடுத்துகிட்டு மூச்சை நிறுத்துகிறாங்களாம் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள். அதை மன வேதனையோடு தான் அவங்க பண்ணுறாங்களாம். அப்படி ஒரு புதுசாக ஒரு கதையை எடுத்து விட்டானுங்க. நீங்களே பாருங்கள். உண்மையிலே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை எவ்வளோ கொச்சப்படுத்துகிற விஷயம் தெரியுங்களா? அது மாதிரி பண்ணுவாங்களா யாராச்சும்? அப்படியே எங்கேயோ 100 ஒருத்தம் பண்ணால் கூட அதை காட்டுவீங்களா, பொதுமைப்படுத்துவீங்களா நீங்கள் அந்த படத்தில்? ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட வந்து வயதான பெற்றோருடைய பிள்ளைகள் வந்து பேரன்கள் வந்து போதும் மூச்சை நிறுத்துங்க, எங்களால் செலவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்களா. அவங்க வந்து மூச்சை நிறுத்திடுவாங்க. என்ன ஏதாவது ஒரு இருக்க குழந்தை திருட சொல்கிறீங்களா? அது இப்போ நேற்று வரைக்கும் நடந்திருக்கு. எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தால் காட்டுறீங்க. இல்லை எங்கேயோ ஒரு லட்சத்தில் 1000 எங்கேயோ ஒன்று நடக்கிறத காட்டுறீங்க. இல்லை இது மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கா? ஒரு காட்சியை பொதுமைப்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இதெல்லாம் ஒரு சொசைட்டியை நீங்கள் காலி பண்ணீங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் நாளைக்கு கூட முடியுமா? நான் கேட்குறேன். ஆம்புலன்ஸ் டிரைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீதான பார்வை வந்து பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு காட்சியை காட்டுறீங்களா நீங்கள், அப்போது பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களுடைய மீது சொல்லுங்கள், அந்த பார்வை எப்படி இருக்கும்? சரி, அதாவது ஒட்டுச்சா அந்த காட்சியாவது படத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து டோட்டலாக என்ன கேட்டால் படம் வந்து 2 நாள் தேருமான்னு தெரியல எனக்கு. ராதிகாவை வேஸ்ட் ஆக்கியிருக்கிறாங்க இந்த படத்தில் டோட்டலாக. வெறும் இந்த மேக்கப் போட்டால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிழவியாக காட்டுறதுனாலவே வந்து கட்டினாங்க. தாய் கிழவினா எமோஷனல் இருக்கணுங்க. ராதிகானா எமோஷனல். ராதிகானா வந்து ஆக்டிங் இருக்கணும். அங்கே எமோஷனல் இல்லையே. எல்லாருக்கும் ஃப்ளாஷ்பேக் கொடுக்க ஒரே ஒரு எமோஷனல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் கண்ணில் தண்ணி வர மாதிரி படுக்கையில் இருக்கும்போது கண்ணில் தண்ணி வருது, அதான் எமோஷனல். அது ரொம்ப கஷ்டம் பாருங்கள். படுக்கையை படுத்துட்டு இருக்கும்போது இந்த ஓரத்தில் அந்த கண்ணில் தண்ணி வர மாதிரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காட்சி. எமோஷன் அப்படியே பயங்கரமாக நடிக்கணும். அது அறிவு இருக்குங்க கொஞ்சமாச்சும். வந்து எவ்வளோ எமோஷனல் காட்சிகள் வைக்கலாம் தெரியுங்களா? பக்கவாதம் படுத்த வந்து யார் வீட்டிலேயாவது பக்கவாதம் படுத்துருந்தாங்கன்னா போய் பாருங்கள் அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் அவங்க பண்ணுவாங்கன்னு. அதெல்லாம் காட்டியிருந்தால் கூட ராதிகா நடிப்பை காட்டினாங்கன்னு சொல்ல முடியும். சும்மா வென்டிலேஷனை போட்டு படுக்க வச்சிட்டிங்க,
அதை போட்டு கேட்டால் வந்து ஆக்டிங் பண்ண பாதி படத்தில் முக்கால்வாசி படத்தில் படுக்கையாக தான் இருக்கிறாங்க சுத்தமாகவே. அப்புறம் எங்கே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் ப்ளே அவுட்டு, முதல் ஸ்டோரி அவுட்டு, அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளேவும் அவுட்டு, டைரக்ஷன் எல்லாம் மொத்தமே காலி. தேவையில்லாத படம் ஓடணுன்றதுக்காக அவன் பேர் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய், அப்புறம் வந்து தலைவர், கமலஹாசன், இப்படி ஆளாளுக்கு ஒரு 3 பேர் 3 நடிகரில் வந்து ரசிகர் மாதிரி காட்டி ஏதோ இதெல்லாம் படம் ஓடுறதுக்கான வேலை. இதில் அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? படம் ஓடுறதுக்கு இதெல்லாம் ஒரு வேலை. கதையை நீங்கள் படம் நம்பி படம் எடுத்திங்கன்னா ஏங்க இதெல்லாம் பண்ணணும்? சமீபத்தில் எத்தனை படம் வந்துருக்கு? கதையை நம்பி படம் எடுத்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து இந்த சூப்பர் ஸ்டாருங்களை வந்து பிட்டாக வந்து காட்டிட்டா போஸ்டர்லேயும் அதுலேயும் இதுலேயும் காட்டிட்டா படம் ஓடுன்னு நினைக்கிறீங்க, இல்லை பேரை சொல்லிட்டா படம் ஓடிடும்னு நினைக்கிறீங்க. அதுவே தப்பு. கதையை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வந்து படம் தானாக ஓடும். இதில் எல்லாமே வீக்காக இருக்குது. இதில் காமெடி வேறு பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அழிச்சாட்டியம் பண்ணுறீங்க. படம் பார்த்துட்டு வரோம், ரணகலமாக வரான் வெளியே பாருங்கள், தெரிய தான் போகுது பாருங்கள். படம் டோட்டலாக வேஸ்ட்டுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.